ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டாபிக்ஸ் ஏ டு செட். இன்றைக்கி நான் பச்சை பயிறு முளைக்கட்டிய பச்சை பயிரில் மசாலா சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சை பயிறு எடுத்திருக்கேங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். பச்சை பயிறு, இஞ்சி பூண்டு ரெண்டுமே, இஞ்சி பூண்டு ரெண்டுமே இருக்குது அதில். வெங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஒரு கேரட்டுங்க, கொஞ்சோண்டு துருவின கேரட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டு அதுலேயே பச்சை பயிரும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு நான் கிரைண்ட் பண்ணதை ஒரு பவுலில் போட்டுக்கிட்டேங்க. போட்டுக்கிட்டு மிக்ஸி கொஞ்சமாக கழுவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம். அதுலேயே கேரட் போட்டுக்கலாம். கேரட்டு, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை, வெங்காயம், மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் காரப்பொடி, சில்லி பவுடர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாம் ஃபஸ்ட்டு கலந்துடலாம். கலந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கிறேன். ஒரு கொஞ்சோண்டு ஓமம் போட்டுருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். ஓமம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். கலந்துட்டு நல்லா கலந்துடலாம். மாவு போடுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்துக்கலாம். அப்போ தான் மாவு போடும்போது எவ்வளோ தண்ணி வேணும்னு தெரியும். கொத்தமல்லி கூட போட்டுக்கிறேன் அதுலேயே. இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ மாவு கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வந்துச்சுங்க. பிசைஞ்சு வச்சுருக்கேன் நான். ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டுக்கு விட்டுடலாம். அப்புறமா சப்பாத்தி திரட்டலாங்க. 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டு விடலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு. பாருங்கள் 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ சப்பாத்தி திரட்டிடலாங்க. மசாலா சப்பாத்திங்க, ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீனுங்க. இது குழந்தைங்க ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா கூட போதுங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ப்ரோட்டீன் கிடைக்கும் உங்களுக்கு. நார்மல் சப்பாத்தி திரட்டுற மாதிரியே திரட்டிடலாம். திரட்டிட்டு தவா வச்சுருக்கேன் ஆல்ரெடி கேஸில். நான் நல்லா சூடான பிறகு இது சுட்டு எடுக்கலாங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்கு ரவுண்டாக, க்ளீனாக. சப்பாத்தி தவா நல்லா சூடாகிட்ருக்குங்க. இப்போ சப்பாத்தி போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் மேலே அந்த ஈரப்பதம் போயிட்டட்டும். அப்புறமா திருப்பி பார்க்கலாங்க. திருப்பி போடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் போட்டிருக்கேன் நான். இந்த சப்பாத்தி மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகணுங்க, ப்ரௌனாக. அப்போ தான் நல்லாயிருக்கும். பிளேட்டிங் பண்ணிடலாங்க. நம்ம கேமராமேன் கிட்ட கொடுக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கேமராமேன் கிட்ட கொடுக்குறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லலாங்க. பார்க்கவே அழகாக வந்திருக்குங்க. அது மேலே கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இதை ரோல் பண்ணி கூட பாக்ஸில் வச்சு அனுப்பிடலாம் கேரியருக்கு. கேமராமேன் கிட்ட கொடுக்குறேங்க. எப்படி இருக்குது சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்து
ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கு.